சாப்பிட்டு போட்டு வந்துட்டா நீ ஒண்ணு எனக்கு வாங்கி தராம இல்ல அதுதான் என்னப்பா நீ ஒண்ணு வாங்கி தரல எனக்கு நீங்க நல்லா சாப்பிட்டு நம்ம சாலி வருவான்ப்பா டீ வாங்கி தருவான்ப்பா டீ வாங்கி தருவான் சரி அப்ப ரைட்டு மச்சான் வா ரைட்டு நீங்களே இருங்கடா ஏடா தூங்கிட்டேன்டா அலே நல்லா இருக்கியா சரி வா மச்சான் கத்தீவு ஜாசிங்கடா ஜாசின் தூங்குறான் கத்தீவு என்னடா என்னாச்சு மச்சான் திருடன்டா வா அங்க போய் பேசுவோம் காங்கடா மச்சான் என்னாச்சு என்ன பிரச்சனை மச்சான் என்ன பிரச்சனைடா என்ன நடந்துச்சுடா சொல்லு மச்சான் சரி சரி வைக்கிறேன் மச்சான் நீ ஸ்கூல் லீவு எங்க போறோம் எங்க போலாம் குளி போமாடா குளி போமா போமா சரி இங்க சனிக்கிழமை குளி ஒரே போமா போறோம் குளிக்கிறோம் ஹேவ் ஃபன் என்ன சொல்ற எஸ் ரூம் மச்சான் இப்ப யார் வீட்ல போய் பிடிக்கும் போனுங்கடா நீ பிடிக்கணும் நீ போனுங்கடா போன் பண்ணு டேய் மச்சான் இங்க தான் வச்சிருந்தேன் டேய் உன் நம்பர் ட்ரை பண்ணி பாரு டேய் நெல்லி வா போன் நம்பர் பாரு டேய் போன் அடிக்குதுடா டேய்டா ஓட்டத நான் வாப்பட்ட டேய் மச்சான் பிடியா இல்லடா சாலாண்டா சாரி எடுங்கடா சாலாண்டா மச்சான் வெளியே வெயிட் பண்ணி வரேன் எதுக்கு மச்சான் போ மச்சான் போ சரி மச்சான் சாவி மச்சான் கத்தியும் சரியில்லடா அப்படியே ஒண்ணுனா களவாண்டிக்கிறான் ஆமா மச்சான் சரியில்லடா ஒரே திருடிட்டிக்கிறான் கேட்டா ஜாலிங்கிறான் அவன் செட்டு ஒதுக்கிறோம் மச்சான் என்ன பண்ணாலும் ஒதுக்கிறோம் ஆமா மச்சான் அதான் கரெக்ட் இல்ல அவனால நமக்கு தான் கெட்ட பேர் நம்மளுக்கு தான் கெட்ட பேர் மச்சான் ஆமாடா இப்ப வேற என்ன செய்யலாம் இப்ப நம்ம என்ன குளிக்க போடுமே ஆமா நம்ம போவோம் மச்சான் வெளியே வெயிட் பண்றோம் நம்ம கிளம்புவோம் அப்ப நம்ம கிளம்புனா வண்டி சரி வா போவோம் வா எங்கடா காசு ஏறபே போ 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 மச்சான் நீ போ மச்சான் போ போ மச்சான் நாங்க பெட்ரோல் போட்டு வரோம் மச்சான் நீங்க போங்க பிக்கப் பண்ணிக்கிறோம் சரியா மச்சான் ஓகேயா சரிடா சரிங்க ரோஜா போங்க சீக்கிரம் போங்க வா யாரா இந்த வரானுக்கு தின்னடா யார் திருடா நீ ஏய் 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 வாங்க வாங்க திருடா திருட வாங்க 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 ஏய் திருட வேண்டாம் வாங்க 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 ஏய் ஏய் அம்மா திருடி நிக்கறடா இவன் காட்டுல அப்படியே டேய் நீ டேய் யாரா நீ டேய் யார் நீ டேய் அடிக்கறடா ஏய் பசங்க வண்டி மாப்ள பைக்ல வண்டிடா மச்சான் பைக்ல வண்டி அப்படியே போங்க மச்சான் உள்ள போங்க மச்சான்
போட்டு ஆமாப்பா இவன் இந்த இருக்கு பேர் பணம் இந்த பணத்தோட நிக்கிறான்பா காட்டுக்குள்ள நீ தான்டா போன திரும்ப இவனா இன்னும் உங்க நண்பர்கள் குழுவோட வச்சுக்கங்கடா இவனை இவன் கல்லண்டா இவனோட சேராங்கடா யாரும் நான் சத்தியமா நினைச்சு பாக்கலடா நீ அப்படி திருடு வந்து மச்சானே போவாதங்கடா மச்சானே போவாதங்கடா டேய் 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 வாங்க மச்சான் இதாண்டா நடந்துச்சு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல மச்சான் பைசல அப்பு பையன் தான்டா சொன்னான்லே இந்த ஆட்டுக்காரன்னு சொன்னான் மச்சான் மச்சான் இப்படியாடா செஞ்சா ஆமா மச்சான் சரி வா வீட்டுல போய் பேசுவோம் வா மச்சான் போ அப்பல தாலி டீ வாங்கி தான் அப்பல ஆமால வாங்கி தரல நானும் ஒண்ணு சாப்பிடல சரி மச்சான் வா போவோம் மச்சான் குளிக்க வேற போல மச்சான் நேத்து மச்சான் இன்னி போகும்டா என்ன சரி மச்சான் நான் வரையில வீட்டுக்கு போறேன் சரி சலே எங்கேயும் ரூபா கலண்டு வந்தா டீலாம் இருந்தியப்பா டீ வாங்கி தரவா மூசா டே எலும்புடா டே மூசா ஒண்ணு இல்லடா டே டே எலும்புடா டே மச்சான் டே எலும்புடா டே எலும்புடா டே ஒண்ணு இல்லடா மூசா ஹெல்ப் ஹெல்ப் மச்சான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கடா டே மச்சான் மச்சான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ற ஹலோ தம்பி ஒருத்த மட்டும் வாங்க சார் என்ன சார் ஆச்சு சார் எப்படி சார் இருக்குது தம்பி பொசிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குது பின்னாடி பரடியில் வர அடிபட்டுக்குது கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் சார் 2 லட்ச ரூபா செலவாகும் சார் 2 லட்சமா சார் யாரும் இல்லாத பையன் சார் யாரும் கிடையாது சார் எங்க விட்டா நான் என்னப்பா பண்ண முடியும் அஸ் டாக்டரா நான் சொல்லதான் முடியும் நீங்க தான் பாக்கணும் சரிப்பா பாத்து சாயில என்ன சொன்னாங்க டாக்டர் 2 லட்ச ரூபாய் தேவைப்படுமாண்டா 2 லட்ச ரூபாய் எங்கடா போ 2 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்க்கு எங்கடா போவோம் நம்மள விட்டா யாரா இருக்கா யாரும் இல்லடா நம்ம தான் பண்ணணும் மச்சான் இந்த ஒரு ஐடியா இருக்கு சாலி 2 லட்ச ரூபாய் அப்படிதான்
என்ன பண்ணோம் இப்ப அதான் ஒரு ஐடியா. ஐடியா சொல்றான் மச்சான். என்ன தம்பி எதுவும் வண்டி பார்க்கணுமா? இல்லைண்ணே வண்டி விற்கணும். விற்கணுமா? என்ன நல்ல வண்டியாக தானே இருக்குது. இல்லை ஒரு காரணத்துக்கு ஒரு பணம் அவசரமாக தேவைப்படுது. புக்கில் இருக்குதா? எவ்வளோ தரணும்? வண்டி புதுசு நான் இப்போ எடுத்தது தான். எவ்வளோ போய் போகும் எனக்கு 2 வாரம் தான் ஒரு இல்லை சொல்லுங்க. சரி அவங்க வந்தாங்க. என்னப்பா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. ஒரு தம்பி வந்துக்கிறா, என்னன்னு கேட்டு போன் போடுறேன். தாத்தா எங்க பசங்க ஒருத்தவங்க கேன்சல் அடிபட்டு ஆக்சிடென்ட் கிடக்காங்க. சரிப்பா. எனக்கு அவங்க கொஞ்சம் பிரச்சனையா ஆயிட்டு தான் வாங்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் போய் கொடுத்துருங்க தாத்தா. யார்கிட்ட தம்பி? அவங்க பசங்க எங்க கூட கொஞ்சம் எல்லாம் சுத்துவாங்கல்ல. எவ்வளவு இருக்கு? 50,000 ரூபாய்க்கு தாத்தா. அப்படியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தாத்தா அது வேணாம் தாத்தா. சரிப்பா. தாத்தா கொடுக்கணும். இந்த இருக்காங்க தாத்தா, அந்த பசங்க தான் தாத்தா. யாரு? அங்க இருக்காங்களே 4 பேர், அந்த பசங்களா? ஆமா தாத்தா. ஓகே. திரட்டியாச்சு மச்சான். 50,000 எங்கடா போ? நம்ம என்ன பண்ணும்? யாரு? அப்பா
அந்த இஸ்மாயிலுன்னு சொல்றவங்க பணம் தந்தாங்க. ஏதோ ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் தந்துக்கிறாங்க. புரியுதா? அவன் கல்ல பையங்க எங்க பணம் திட்டு வந்தான், நீங்களே வாங்கிட்டு வந்தீங்க. அப்பா அவன் தந்தான்ப்பா. எப்படிங்க இந்த பணம் வந்துச்சு, அவங்களுக்கு தெரியுமா எப்படி வந்துச்சு? அப்பா அந்த பையன் தந்தா. அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? பசங்க யாரும் இல்லையா? காலையில தான் சொல்லவே இல்லை. 50,000 தேவை. சரி பாய், வரேன் பாய். 50,000 ரூபாய்க்கு எங்கடா போகும்? ஐயா சார், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார். கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எத்தனை வாரம் கிளம்பிருக்கியா? அப்புறம் அது வந்தா சார் சார் என்ன வேணா செய்யலாம் சொன்ன கேட்க முடியா? சார், என்ன வேணா செய்யலாம் சார். என்ன வேணா மேல அண்ணா வேற என்ன அண்ணா? வயிறு பண்டை இருப்பது எடுத்துக்கோ. அறிவில்ல, இதை கூட தூக்குது இல்லை அவனுக்கு. சரி, கிளீன் பண்ணு. ஒரு வேலையை ஒன்றும் செய்யறதில்லை. ஒழுங்கா அதுக்கு 20,000 செலவு. என்னடா வசதியா? வீட்டுக்கு வந்த வேலைக்கு 20,000 கேட்க யார் போய் கேட்கிறா? யார் முதல்ல இப்படி கேட்கிறா? நான் குடி இந்தாங்கண்ணா. அது
தர முடியாதா? என்ன நீ வேலை செஞ்சதே பெரிய விஷயம். போ நீ நாளைக்கு வேலை செய். 4 மாசம் 5 மாசம் ஆனாலும் வேலை செய்யறேன் சார். ஏடா வந்தா வேலைக்கு சேர்த்தேன்டா. இப்போ 20,000 ரூபாய் கேட்கறேன். என்ன பண்ணோம்? நான் வந்ததுலேருந்து இது வேலை நல்லா தான் பார்க்குறேன். சரி, என்ன வேலை மிச்சரா கொட்டி வச்சிருக்கேன். என்ன வேலை பார்க்க பாவமாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்? கொடுங்க. நீ தம்பி சொல்றதாலும் உனக்கு செய்யறேன். சரியா? இப்போ நன்றி. நான் 20,000 எப்படி நாளைக்கு வேலைக்கு வந்து சரியா? நாளைக்கு 8 மணிக்கு வந்து நீ தொடக்கணும். போ. ரொம்ப நன்றி. நான் இதான்ப்பா நடந்துச்சு. அந்த பையனை இப்படி பேசி போட்டீங்களே, இனியாவது ஒத்துமையா இருங்கடா. புரியுங்க. எல்லாத்துக்காக நாங்க தான்டா. என்னடா சொல்றா? மன்னிச்சிடுறா. எங்கடா போறீங்க? என்னடா இது? இதாண்டா நடந்துச்சு மச்சான், மன்னிச்சிருங்கடா. இந்த ஏன்டா மணி வைக்கிறா? பாடா அவனை போய் பாப்புண்டா. அவன்கிட்ட போய் மணி வைப்புண்டா எல்லாரும். ஏ மச்சான் அந்த நிக்கிறான்டா. சாரா மன்னிச்சிடலாம் மச்சான். இதுக்குதான் மச்சான் சாரி. வேணாம் விடுங்கடா, பரவாயில்ல. தப்பா நினைச்சுக்கிட்டேன்டா சார், மன்னிச்சிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். சரி பரவாயில்ல, வாங்கடா மச்சான். ஒன்றும் இல்லை மச்சான். மச்சான் என்னையே மன்னிச்சிடுறா. சாரா ஒன்றும் இல்லை, வாங்க மச்சான். மச்சான் மச்சான் எலும்புடா டே மச்சான். அவனை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கடா. எலும்புடா மச்சான் டே. இதுவா மச்சான். எப்படிடா சைன் ஒரு கேட்பா. இதுவா பரவாயில்ல மச்சான், ஒன்றும் இல்லை மச்சான். வா மச்சான், பரவாயில்லடா மச்சான். பில்லெல்லாம் பே பண்ணிட்டேன் மச்சான். சரி மச்சான். ஆட்டோவை குடிலாம் மச்சான் ஆர்டர்லாம் வெளியே நிக்கிண்டா, பாத்துக்கலாம். பாவம். சரி மச்சான். गल सुन मेरी तू मुटियारे की समझे अपने आप लो मेरे मगर तू की
பாத்து போயிட்டு வா. ஸ்லோவா போங்க. பைக்கை வித்துட்டேன்டா. ஏன் மச்சான்? இவன் ஆபரேஷனுக்காண்டி வண்டி வித்துட்டேன்டா. சரி எதுக்குடா வச்சான்?